Hi guys, welcome to Astra. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டாபிக், நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ண போற ஒரு டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். டிபிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல இருக்க சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நம்ம பேச போறதை வச்சுதான். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு டிபிக்கலான ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல எந்த கிளாஸ்ல நீங்க வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கால்வாசி பேர் ஒரு வேலைக்கு போவோம். ஒரு 9 to 5 ஒரு வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம், திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போவோம். இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப இல்ல, கடைசி ரிட்டையர் ஆகி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இது செய்யறதுனால நம்மளுக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று பெருசா ஒன்றும் கிடையாது. அண்ட் ஒரு சாட்டிஸ்பாக்சன், நம்ம கொடுத்த வேலையை நல்லா செஞ்சோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த உடைச்சிட்டு நம்ம இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் சக்சஸ், அதாவது ஒரு பெருசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்ல நம்மளோட சொந்தமான ஒரு ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் பிளான்ட், இல்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி நம்ம சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேருக்கு தடையா இருக்கிறதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த கேபிட்டல் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தேவை அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் யார் கையிலும் இருக்காது. ஸோ இந்த 10 லட்ச ரூபாய் எப்படி நம்ம கைக்கு வருவோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டிபிக்கலா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா பேங்க்ல நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்மால் பிசினஸ்க்கு அப்படின்ட்டு இப்போ நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு சிறு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல கவர்மெண்ட் பேங்க்ஸ் உங்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். செகண்ட் நீங்க என்னன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட நெய்பர்ஹுட், இதுலயே நீங்க ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். லெட்ஸ் நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. என்னோட கம்பெனி லெட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இதுல நீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒரு 10 பேர் பார்ட்னர்ஸா இருங்க, இன்வெஸ்டர்ஸா இருங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பர்சன்டேஜ் ஷேர் தரேன். ஒரு பர்சன்டேஜ் எனக்கு நீங்க ஒரு 1 lakh கொடுங்க. ஸோ இப்போ 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 10 lakhs ஆச்சு. ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு இருக்கிறதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 months சேலரிஸ் கவர் பண்றது, இந்த விஷயம் எல்லாமே அதுல கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் ஃபண்டிங். ஸோ நீங்க இதே மாதிரி சீட் ஃபண்டிங், இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னா தே ஆர் லைக் அ ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும், ஒரு ஃபண்ட் பூல் இருக்கும். அந்த ஃபண்ட் தே வில் இன்வெஸ்ட் இன் டு கம்பெனிஸ். ஸோ ஒரு புது ஸ்டார்ட் அப்ஸோ இல்ல எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோ இல்ல எக்ஸிஸ்டிங் ரன்னிங்ல இருக்கிற ஒரு ஆபரேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ இதுல அவங்க ஐதர் தே இன்வெஸ்ட், அதுல பணமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா தே இன்வெஸ்ட் ஆஸ் அ சார்ட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ். சம்டைம்ஸ் எப்படி அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லா நேரமும் பணம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்காது. ஸோ லெட்ஸ் சே நீங்க ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க. ஸோ அதை பண்றதுக்கு உங்களுக்கான பணம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பேன் இந்தியா இல்ல குளோபலா அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போகணும், இதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ உங்களுக்கு பணம் தேவையில்லை அப்படின்ற சிச்சுவேஷன் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த நிறைய ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் இல்லாம இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸை கூட கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், குளோபல் ரீச் இருக்கும், நிறைய கண்ட்ரீஸ்ல ஆஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்க வாங்கலாம். ஸோ ஐதர் பணமாவும் வாங்கலாம் இல்ல கேப்பபிலிட்டிஸாவும் வாங்கலாம். ஸோ இப்போ டிபிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மெத்தட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம பேசுறது மட்டும் கிடையாது. இன்னொரு ஈஸியான ஒரு வழி என்ன, ஈஸியான இல்ல இன்னொரு வழி என்ன அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு ஹோம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு பேங்க்ல போய் ஹோம் லோன் வாங்குறீங்க. ஸோ இப்போ இந்த ஹோம் லோன் நீங்க வாங்குற வீட்டுக்கு உங்களுக்கு லெட்ஸ் சே ஒரு 50 lakhs தேவைப்படுது. பட் அதே சமயத்துல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு 20 lakhs தேவைப்படுது அப்படின்னா நீங்க இருக்கிற எல்லா லோன் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கிறதுலே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நீங்க எந்த கண்ட்ரீஸ்க்கு போனாலும் ஹோம் லோன்ஸ்ல தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஹோம் லோன்ஸோட ரேட் அரௌண்ட் 2.5%. ஸோ இதே நீங்க ஒரு பிசினஸ் லோன் போனீங்க அப்படின்னா 12 to 16% இருக்கும். அதுவும் சில பிசினஸ்ல நீங்க கேபிட்டலுக்காக நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க, கேபிட்டலுக்காக லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 30 to 36% கூட இருக்கும். வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஹோம் லோன்ஸ்ல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா எப்படி தான் நீங்க ஹோம் வாங்குறதுக்கு நீங்க இந்த மார்க்கெட் அப்ளை பண்றீங்க. ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 20 lakhs சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன கொலாட்ரல், என்ன செக்யூரிட்டிஸ் நீங்க அட்டாச் பண்ணணும், அதை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த லோன் சேர்த்து கொடுக்குறாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா உங்க ஃபண்ட் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லிக்கலாம் அந்த 20 lakhs நான் ஹோமுக்கு பின்னாடி கார்டனிங் பண்ண போறேன், முன்னாடி யான் போட போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் நீங்க சொல்லிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த 20 lakhs உங்களுக்கு வரும், 3% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இது வேற எந்த மெத்தட்லயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் இந்த வேலையை செய்வாங்க. ஸோ வீடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு they use it for business.
ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் பிச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த உங்களோட ஐடியாவோ உங்க ப்ராடக்டையோ இதை பத்தி லிசன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் த இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர் கிட்ட வந்து நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் வந்து ப்ரிசைஸா இருக்கணும். இது சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் தான் நான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன், இதுக்கு எனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் கம்பெனில இவ்வளவு ஷேர் தரேன், இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் கம்பெனி க்ரோ ஆனதுக்கு அப்புறம் எவ்ரி 6 months 3 months 4 months இதான் என்னோட ப்ராக்ரஸ் பிளான், இந்த அளவுக்கு நான் க்ரோ ஆனேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 2 yearsல நீங்க எடுத்துடலாம், அதுக்கப்புறம் என் கம்பெனில எப்படி இருந்தாலும் பார்ட்னர்ஸா இருக்க போறீங்க, நீங்க கண்டினியூஸா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுதான் வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம். பட் இதை சொல்றது வந்து சாதாரணமா சொல்லக்கூடாது, ஒரு இம்ப்ரெசிவா சொல்லணும். இட் இஸ் யுவர் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். இந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்படின்றதுனால வந்து இட் ஷுட் பி ப்ரிப்பேர் வெல் எனஃப். ஸோ இதை நீங்க லைஃப்ல எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணாத அளவுக்கு வந்து இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, எனக்கு வந்து நிறைய பேரை பார்த்தா பேச முடியாது, எனக்கு வந்து யாராவது முன்னாடி உட்காந்து பேசினாலும் பேச முடியாது இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ முக்கால்வாசி நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் சின்ன வயசுல வந்து ஐ ஹேட் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்ல முடியாது, பட் இட் கேன் சே சம்திங் லைக் தட். ஸோ எனக்கு வந்து பெரிய கிரௌட பார்த்தா டக்குன்னு பேச்சு என்னத்தை பேசுறது அப்படின்னு தோணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எனக்கு சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இது எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் வந்து என்சைக்ளோபீடியாஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ என்சைக்ளோபீடியாஸ் ஏன் படிச்சேன் அப்படின்னா வந்து நீங்க கொலோக்கியலா சும்மா பேசுறப்பே வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு விஷயம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க பேச தயங்கவே மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து சொல்ற விஷயம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பயப்படாம பேசுவீங்க. ஸோ இது ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வந்து ஸ்டேஜ் ஃபியர், இந்த தடுமாற்றம் இது எல்லாமே இல்லாம இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்சைக்ளோபீடியாஸ் வந்து நிறைய படிச்சுக்கிட்டு ஒரு 3-4 என்சைக்ளோபீடியாஸ் வந்து இவ்வளவு பெரிய புக்ஸ் அதை திரும்ப படிப்பேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து யார்கிட்ட பேசுறப்போ வந்து நீங்க சொல்ற நிறைய விஷயம் வந்து ப்ரிசைஸா இருக்கும். ஏதாவது ஒரு ராஜாவை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்றப்போ வந்து அதுல கரெக்டான டேட் நீங்க சொல்லுவீங்க, இல்ல கரெக்டான லொகேஷன் சொல்லுவீங்க. இது ஜென்ரலா ஒரு நார்மலான ஒரு சராசரியான ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே என்சைக்ளோபீடியாவை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டான். சோ அதனால வந்து அவன் உங்களை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டான், நீங்க சொல்றது வந்து தப்பா இருக்குமோ அப்படின்ட்டு அவன் யோசிக்க கூட மாட்டான். 99% 95% கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5% நீங்க தப்பா ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, இல்ல வேற கண்ட்ரி தப்பா சொல்லிருப்பீங்க அப்படின்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒருவேளை வந்து நீங்க இந்த கண்டென்ட் இந்த ஒரு டெக்னிக்கல் கொஷின் இல்லாம நீங்க பேசுறீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க டக்குன்னு இன்டரப்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு கேட்பாங்க, இது கரெக்டா, இது போய் நீ உண்மையெல்லாம் சொல்றியா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் அது வந்துட்டே இருக்கும். ஸோ அது எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஸ்டாமரிங் இல்லாம அதை திக்காம திணறாம வந்து பயப்படாம நீங்க பேசுவீங்க. ஸோ இதுக்கு முக்கால்வாசி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னா நீங்க உங்க கண்டென்ட் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நீங்க பேசுற விஷயத்த தெளிவா பேசுறதுக்கு நீங்க உள்ளார வந்து நீங்க கான்ஃபிடண்டா இருந்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்க நிறைய படிக்கணும். இதுதான் வந்து நான் செஞ்ச ஒரு விஷயம். ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் ஃபார் எனி ஒன். ஸோ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இன்வெஸ்டர் பிச் டெஸ்க்கு நீங்க போயாச்சு, ஒரு இன்வெஸ்டர் முன்னாடி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே ஃபார் திஸ் கேஸ் வந்து நம்ம இந்த மார்க்கர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் மார்க்கர் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ இதுக்கு தான் நம்ம இன்வெஸ்டர் கிட்ட போவோம். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போறப்ப அந்த 20 minutes இஸ் த டைம் தட் இஸ் கோன் சேஞ்ச் யுவர் லைஃப். அந்த 20 minutesக்காக நீங்க ஒரு 20 days 20 years எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா தட் ஒன் மொமெண்ட் will change your life entirely differently. ஸோ அதனால வந்து அந்த மொமெண்ட்டுக்காக யூ ஷுட் ப்ரிப்பேர் ஹெவிலி. ஸோ இதுல என்னன்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாது, என்னத்தை சொல்லணும் என்னத்தை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து திரும்ப உங்களுக்கு நீங்க சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்க பெஸ்ட் வந்து நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி பண்றதை விட உங்களுக்கு யாராவது உங்க வெல்விஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஒரு தடவை பிரசன்டேஷன் பண்ணுங்க. உங்களோட கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, சில பேருக்கு வந்து நீங்க எது சொன்னாலும் அவங்க வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள கூட எடுத்துக்கோங்க, let them be there to discourage you அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த நேரம் வந்து ஒரு இதா இருக்கும் எல்லாம் இருக்கும். பட் இதே சினாரியோ உங்க இன்வெஸ்டர் முன்னாடி நடக்கலாம். ஏன்னா இன்வெஸ்டர் வந்து நடுவில் இன்டரப்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாரு, இன்ட்ரெஸ்ட் நடுவில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் they have nothing to lose. ஓகேவா? ஏன்னா நீங்க இன்னொருத்தங்க இருக்க போறாங்க, அதுல பணம் போட்டா அதுல பணம் வரப்போகுது. ஸோ அப்படின்றதுனால they have nothing to lose. ஸோ அதனால this is a very good scenario. உங்களோட கிரிட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடியே பண்ணுங்க. ஸோ உங்க வெல் விஷஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பண்ணுங்க. ஸோ both of them will give you feedback. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கண்ணாடி முன்னாடி பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோன் மாரி வச்சுட்டு நீங்க பேசிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போய் பாருங்க. ஸோ என்னென்ன வார்த்தைகள் வந்து நீங்க சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணல, அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க திரும்ப நல்ல உங்க இன்டரப்ட் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வராது. ஸோ அதனால ஒரு நீங்க பண்ண போற மீட்டிங் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இட் ஷுட் பி ப்ரிசைஸ், அட் த சேம் டைம் வந்து இட் ஷுட் பி இம்ப்ரெசிவ். ஸோ
நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லைட்ஸ், பிட்ச் டெக், வீடியோ, ப்ரோமோ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து இந்த ப்ராடக்ட் நான் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நீங்க காசு கொடுங்க, இதை பண்ண இவ்வளவு ப்ராஃபிட் வரும், இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுதான் எண்ட் ஆஃப் தி டே. இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்க சொல்ல போற விஷயம். அவரு கேட்கணும்னு நினைக்கிறது இது மட்டும் தான். ஸோ இதுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பிட் பை பிட்டா சொல்ல போறீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லைட் ஷோ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு பிபிடியோ இல்ல வந்து அவங்க கையில ஒரு ஹேண்ட் புக்கோ ஏதோ ஒரு ஸ்லைட் ஷோ, முக்காவாசி பிபிடி கண்டிப்பா இருக்குங்க. நிறைய இன்வெஸ்டர் பிச் டெஸ்ட்ல நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உங்களே பார்த்து அவங்க வந்து இதுவே பண்ணிட்டு இருக்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க பின்னாடி என்ன போட்டிருக்கு அப்படின்ற ஸ்லைட பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு ஆல்டரேஷனுக்கு ஏதோ ஒண்ணு வேணும், பின்னாடி காமிக்கிறதுக்கு, போறதுக்கு, முன்னாடி போறதுக்கு. சோ அதனால வந்து ஸ்லைட் ஷோ வந்து இட் வில் பி a very good backdrop. உங்களுக்கு பின்னாடிக்கு ஒரு பெரிய backdrop இருக்கும். சோ ஜெனரலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி in a dark color with a bright text. சோ அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் இருக்கும். எப்பவுமே வந்து நான் பிரைட் கலர்ஸ் வித் டார்க் டெக்ஸ்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து பளிச்சு தெரியும், அதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டார்க்கா இருக்கும். வேற நீங்க டார்க் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஒரு எல்லோ கலரோ இல்ல ஒயிட் கலர் ஃபாண்டோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஈவன் ஒரு வெளிச்சம் நிறைய இருக்கிற என்விரான்மெண்ட்ல கூட நீங்க வந்து டெக்ஸ்ட் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதனால வந்து ஐ யூஸ் தட். ஸோ இட்ஸ் பர்சனல் சாய்ஸ். நீங்க உங்க கம்பெனி பிராண்டிங் அதை பொறுத்து வந்து நீங்க ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்க ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது வந்து நீங்க வந்து கிறிஸ்பியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 20 ஸ்லைட் 30 ஸ்லைட் அப்படின்னா உங்க டைம் கொடுத்த மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது பண்ணுங்க. புல்லட் பாயிண்ட்ஸ் போடுங்க, பேராகிராஃப் எழுதாதீங்க. நிறைய பிக்சர்ஸ், கிராஃப்ஸ், சார்ட்ஸ், பை சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ் இதெல்லாம் போடுங்க. ஸோ தே லைக் இட். ஏன்னா அதை பாக்குறப்ப அவங்க குயிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ எந்த ப்ராப்ளமும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் சொல்யூஷன். ஸோ டிபிக்கலா வந்து என்னோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இந்த நான் வந்து ஒரு ட்ரைனர். ஸோ இந்த மாதிரி போர்டு வச்சு நிறைய பேருக்கு வந்து எழுதி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ஸ் வந்து ஒரு 1 week 2 weeks தீர்ந்து போயிடும். ஸோ நான் காசு கொடுத்து வாங்கி தீர்ந்து போயிடும், திரும்ப நான் தூரத்துல போய் வாங்கிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு தடையும் நான் ஆர்டர் பண்ணணும், வாங்கணும், ஸ்டாக்ல வச்சுக்கணும், இது ஒரு பெரிய வேலையா இருக்கு. வேற இந்த சூப்பர் மார்க்கெட் வாங்கினீங்க அப்படின்னா 6 months வரைக்கும் வந்து 1 year வரைக்கும் கூட இது வந்து இங்கு தீரவே தீராது. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்படின்னு நான் சொல்லிட்டு டீச்சர்ஸ் கிட்ட இந்த மார்க்கெட் பத்தி டீட்டெயில்ஸ் அமைச்சா அவங்க இமீடியட்டா வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷன் இந்த மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து நான் கொண்டு போறேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு. பேக் ஸ்டோரி என்ன, நான் வந்து இதுக்கு முன்னாடி 7 வருஷமா ட்ரைனரா இருந்தேன். 7 வருஷம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்லயும் இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. எந்த ப்ராடக்ட்டும் ஒண்ணுக்கு ஒன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ப்ராடக்ட்டும் இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த பேக் ஸ்டோரி வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியா சொல்லலாம். எமோஷனல் கண்டென்ட் மாதிரி நீங்க வந்து ரொம்ப வெரைட்டியா சொல்றதுக்கு அவங்க டைரக்டர் இல்ல, படம் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து கீப் இட் சிம்பிள். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இந்த பேக் ஸ்டோரி ரெண்டும் ரிலவெண்டா அப்படின்றத அவங்க பார்க்க போறாங்க. ஸோ அதனால வந்து as long as it is crisp and it is original, that is what they need. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு MVP ப்ரோட்டோடைப் ப்ராடக்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா MVP அப்படின்னா வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ லெட்ஸ் சே வந்து நீங்க ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்டையர் ஃபேஸ்புக் உட்காந்து டெவலப் பண்றதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபேஸ்புக்ல நீங்க பாத்தீங்கன்னா லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொஃபைல், வால், அதுக்கப்புறம் பேஜஸ், அதுக்கப்புறம் கம்பெனி பேஜஸ் மாதிரி ஒரு 100கணக்கான ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 100கணக்கான ஸ்கிரீன்ஸ் நீங்க உட்காந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி பேக் அண்ட் கோட் எழுதி எல்லாத்தையும் எழுதி ஒரு ஃபுல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் செலவு பண்ணிட்டு கொண்டு போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா இல்லைங்க ஃபேஸ்புக் இதெல்லாம் பண்ணுது, நான் உன் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணல, யாருமே இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க 2 வருஷம் உங்க டைம் போயிடுச்சு. ஸோ அதனால நீங்க இந்த ஃபுல் டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பண்ணணும். அது என்னன்னா ஃபேஸ்புக்ல இருக்கிற கோர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை மட்டும் ஸ்கிரீன்ஸ் UI அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்க டெவலப் பண்ணி அதை வந்து ஒன்னைக்கு போட்டு பக்கத்துல ஒன்னுல வச்சு அது சும்மா ஒரு பேசிக் கோடிங் எழுதி அதை கனெக்ட் பண்ணணும். யூசரை பொறுத்த வரைக்கும் ஓகே லாகின் கிளிக் பண்ணா இந்த வால் பேஜ் போகுது, வால்ல வந்து ஸ்க்ரால் பண்றோம், லைக் பண்றோம், கமெண்ட் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணணும் யூசருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த ஆப் என்ன பண்ணும், இந்த ஆப் யாருக்கு, அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு MVP, இது வந்து ஒரு MVP ப்ரோட்டோடைப் இப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து உங்க ப்ராடக்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு Tinder மாதிரி ஒரு டேட்டிங் ஆப். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபீச்சர் கிடையாது. மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்கிரீன் 8 ஸ்கிரீன் தான் இருக்கும். ஸோ இந்த 8 ஸ்கிரீனே நீங்க என்ன பண்ணலாம்னா உட்காந்து நீங்க இந்த ப்ராடக்டே பண்ணிடலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இல்ல நீங்களே ஒரு டெவலப்பர் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உட்காந்து நீங்களே பண்ணிடலாம்.
நீங்க பண்ணி மார்க்கெட்ல போட்டு ஒரு சின்ன ஆட் கேம்பெயினை போட்டு ஒரு 5000 பேர் 10000 பேர் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்வெஸ்டர் முன்னாடி போய் நின்று நான் சும்மா ஒரு ஸ்கிரீனை காட்டுறதுக்கும் இல்ல சும்மா வந்து வரைஞ்சி காட்டுறதுக்கும் இதுதான் என் ப்ராடக்ட் சொல்றதுல மார்க்கெட்ல இருக்குங்க, என் ப்ராடக்டே இருக்குங்க, அது 5000 பேர் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணிருக்காங்க, 2 மாசத்துல 5000 பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. நீங்க எனக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கொடுங்க, ஆப்ல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு கொடுத்தா நான் ஈஸியா 50,000 to 1,00,000 பேர் நான் கொண்டு வந்துருவேன். ஆப்ல கொண்டு வந்துட்டு எனக்கு மாசம் கண்டிப்பா எனக்கு வந்து ரெவென்யூ வந்து ஒரு 20,000 வரும். எப்படி 20,000 வரும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப வந்து நீங்க சொல்லணும், லெட்ஸ் சே வந்து இதுல 1,00,000 பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க. அந்த ஆப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய நான் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கேன். புதுசா ஸ்மைலி பர்ச்சேஸ் பண்றதுக்கு, ஸ்டிக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுலாம் வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி வந்து சம் பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 20% பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இதுல. சோ இப்போ வந்து 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல வந்து மாசம் வந்து 50,000 பேர் வந்து ₹1 கொடுத்தா எனக்கு மாசம் 50,000 கிடைக்குது. அதே ₹1 பதிலா அவங்க ₹2 கொடுத்தாங்கன்னா எனக்கு மாசம் ₹1,00,000 கிடைக்குது. எனக்கு வருஷத்துக்கு வந்து ₹10,00,000 ₹12,00,000 எனக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். சோ இப்போ நீங்க பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவேன். அதுல குட்டி குட்டி கேம்ஸ் பண்ணுவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். சோ இப்போ இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு மாசம் கிடைக்கிற ஒரு 10,000 1,00,000 அந்த மாதிரி வச்சிருக்கிற பட்ஜெட் பதிலாக 10 lakhs 20 lakhs நான் earn பண்ண முடியும். இப்படி நான் பண்ணேன்னா 1 இயருக்கு வந்து I can make it in crores. சோ இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற கான்செப்ட் ஐடியாஸ். சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் என் ப்ராடக்ட், நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, அண்ட் யூ கேன் see what it can do. சோ நீங்க வந்து ஆக்சுவலா வந்து அவங்க ட்ரையே பண்ண சொல்லணும் அந்த ப்ராடக்ட், which gives more confidence. இது என்ன அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து you are creating an experience, so that is very important. ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து நீங்க இதை பாருங்க அப்படின்றதுக்கு பதிலா இந்த ப்ராடக்ட்டை நீங்க அனுபவிச்சு பாருங்க அப்படின்றது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ங்க. சோ நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க கார் வாங்க முடியும், பட் யாரும் வாங்குறது இல்லை. எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க, நேரம் ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் கார் வாங்குறாங்க. ஒரு ரீசன் என்ன, அந்த காரை ஃபீல் பண்ணணும். அந்த காரை ஃபீல் பண்ண you are getting that experience. அந்த காரோட டெக்ஸ்டர், அந்த சீட் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அந்த ஸ்டீரிங் எப்படி இருக்கு, அந்த காரோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்க. இது நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த கார் பத்தி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். சேல்ஸ் பர்சன் வந்து கதை விடணும்னு அவசியமே கிடையாது. இந்த கார் அப்படி பண்ணும், இதை பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், அதை எதுவுமே சொல்ல தேவை. உங்களுக்கே தெரியும் அந்த காரோட ஒப்பீனியன், இது வாங்குறது ஒர்த்தா இல்லையா, இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். சோ இது வந்து கிளியரா இருக்கணுங்க. என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட்ல இருக்கிற மார்க்கர்ஸ் வந்து 1 week 2 weeks தீந்துடும். அண்ட் இல்லாம திக்காவே இருக்காது எழுத ஸோ ஒரு எழுத வந்து கொஞ்சம் வந்து அந்த திக்னஸ் கம்மியாயிடும். ஸோ என்னோட மார்க்கர் வந்து 6 months வரைக்கும் ஒர்க் ஆகும் அண்ட் திக்னஸ் குறையவே குறையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த சொல்யூஷன் சிம்பிள். ஸோ இதை தான் வந்து நீங்க அவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும். இதை நீங்க போயிட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட மார்க்கர் வந்து இந்த ஸ்பெஷல் டை யூஸ் பண்ணுது, இதோட டை வந்து பேட்டன்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த பேட்டன்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லணும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போய் இது என்ன ஃபார்முலா, இதுல என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் ஆட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல. இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன், அண்ட் இதுல வந்து இந்த பேட்டன்ட்ஸ், இந்த ட்ரேட் மார்க்ஸ் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் சம்திங் எல்லாரும் வந்து ஒரு இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா டீடைல்டா போத்தவர்கள் ஒவ்வொரு சில்லற வயசு வந்து எனக்கு வந்து 199 ரூபா 40 காசு அப்படின்ட்டு நீங்க வந்து ரொம்ப பொண்ணு வச்சுக்கல. நீங்க வந்து எனக்கு மாசம் செலவு வந்து 1,00,000 ரூபா எனக்கு வந்து சேலரி, ஆஃபீஸ் ரெண்டல் இதெல்லாம் இருக்கு. இதுக்கு மேல வந்து மிஸ்லேனியஸ் செலவு, இந்த ஃபோன் எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. எனக்கு மாசம் வந்து 1,05,000 ரூபாய் வந்து செலவு இருக்கு. நீங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எனக்கு இது போக மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து நான் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணா எனக்கு எவ்ரி மந்த் வந்து 5,000 10,000 15,000 சொல்லிட்டு வர கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாவாங்க. இப்படி ஆனாங்கன்னா எனக்கு வந்து இவ்வளவு வர ப்ராஃபிட்ஸ் வரும். இதுல வந்துச்சுன்னா நீங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் 1 to 2 years வந்து ரிட்டர்ன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து we will be completely profitable. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா எனக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நிறைய மார்க்கெட் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கும். இதுக்கு நீங்க வந்து முக்காசி கிராஃப்ஸ், சார்ட்ஸ், இந்த குட்டி குட்டி ஃபிகர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும். இதோட டீடைல்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஃபாலோ அப் மீட்டிங்ஸ் இருக்கும், அதுல நீங்க கொடுத்துக்கணும். இதுலயே நீங்க எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோல வந்து நான் குயிக்கா ஒரு பிசினஸ் பிளான் கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து டீடைல்டா எப்படி போடுறது அப்படின்ற ஒரு வீடியோல நான் போடுறேன். ஸோ அதை நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்க காம்படிட்டரை எப்பவுமே வந்து பீல் பண்ணாதீங்க. ஸோ அதாவது வந்து அவங்கள வந்து தாழ்மையா நினைக்காதீங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் a very important point. ஸோ நீங்க வந்து உங்க காம்படிட்டர் வந்து இல்லைங்க அவன் வந்து சரியான கம்பெனி, அவன் வந்து சரியா ப்ராடக்ட் கிடையாது, நம்ம ஈஸியா பீட் பண்ணிடலாம் அப்படி இப்படி நீங்க வந்து ரொம்ப ஓவரா கான்பிடண்டா பேசுனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து கம்மியாகும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இதே மாரி பேசின நிறைய கம்பெனிஸ் வந்து காணாம போயிருக்காங்க.
நம்ம வந்து நீங்க எடுத்துக்கோங்க, சோனில இருந்து பெரிய பெரிய ஜெயண்ட் கம்பெனிஸ் வந்து குட்டி குட்டி கம்பெனிஸ் கிட்ட தோத்து போயிருக்காங்க. ஈவன் நீங்க ஓனிடா, சாலிடர், இந்தியாவில் இருந்த வீடியோகான் இந்த மாதிரி டிவி கம்பெனிஸ்லாம் இப்போ நீங்க யார் வீட்லயுமே இல்லை. நம்ம எல்லாம் சாம்சங், எல்ஜி டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்ஜி, சாம்சங்லாம் எங்கேன்னு வந்துச்சுங்க, சவுத் கொரியாலாம் வந்துச்சுங்க. அந்த கண்ட்ரியே வந்து நம்ம ஸ்டேட்டோட சைஸ் தான் இருக்கும், யூபி சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரில இருந்து வந்து ஒரு சின்ன கண்ட்ரில இருந்து வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டாமினேட் பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் தான். காம்படிட்டர்ஸை வந்து சாதாரண நினைக்கிறது, நம்ம இருக்கிற மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணதுனால தான். ஸோ அதனால முக்கால்வாசி வந்து இது நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. காம்படிட்டர்ஸ் பத்தி பேசுறப்ப நீங்க சொல்லணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் இது, அவங்களோட வீக்னஸ் இது. இப்போதைக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் இது, நம்மளோட வீக்னஸ் இது. நம்ம ஓவர் க்ரோ ஆக நம்ம வீக்னஸ் எல்லாத்தையும் காம்பேர் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டர் டை நம்மகிட்ட இருக்கு, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணுவோம், இதுல இன்னும் 2-3 பேட்டன்ஸ் பண்ணுவோம், வில் பிகம் ஸ்பெஷலைஸ்ட், அவங்களோட பெட்டரா மார்க்கெட்ல நம்ம இருப்போம் இப்படின்ற விஷயத்த சொல்லணும். இது எல்லாம் அப்புறம் வந்து ஐபி. ஸோ ஐபியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. பேட்டன்ஸ் இருக்கு, ட்ரேட்மார்க்ஸ் இருக்கு, ஈவன் கம்பெனி இன்கார்பரேஷன் இருக்கு. நீங்க வந்து கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அண்ட் ஈவன் சோல் ட்ரேடர், இந்த மாதிரி எது பண்றீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்மார்க்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து வெவ்வேறு ரீஜன்ஸ்க்கு தனித்தனியா ட்ரேட்மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் டொமைன் நேம், டிடிஎல் அப்படின்னுவாங்க, டாப் டொமைன் லெவல் அப்படின்னுவாங்க. ஸோ டிஎல்டி, ஸோ அதாவது இந்த .com .in .com, இந்த google.com, yahoo.com, ஸோ அந்த டொமைன் நேம், ஸோ அதுவும் வேணும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட், உங்களோட கம்பெனிஸ் பொறுத்து நீங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, உங்க அட்ரஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில பிளஸ் உங்களோட லீகல்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் வந்து ஒரு பேசிக்ஸ். ஒரு இன்வெஸ்டர் நீங்க வந்து பிச் டெஸ்ட்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் பேசிக்ஸ். அண்ட் இதெல்லாம் இன்னும் நிறைய குட்டி குட்டி விஷயம் இருக்கு. வில் see that. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் 2 வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்ன விஷயம் தேவை, அவங்க சைட்ல இருந்து என்ன பார்ப்பாங்க, நீங்க கொடுக்குற எல்லா விஷயத்துலயும் எதுலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ இது வந்து எது வந்து ஓகே, எது நாட் ஓகே இந்த பிச் டெஸ்க். நீங்க ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசுறப்ப எதை காமிக்கலாம், எதை காமிக்க கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஓகே கைஸ், stay tuned. We'll catch up in the next video. Thank you.